சார் அக்னி சார் எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் யாருக்கு என்ன கணக்கு சார் இதுல? அது தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கொண்டு வர நினைத்தார். அதை கொண்டு வராமல் தடுத்தார் விஜய். அவ்வளோதான். இதில் வெர்சஸ் போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. என்ன கேட்குறேன்னா நீங்கள் இபிஎஸ் தான் சார் ஆரம்பிச்சது. இல்லை சார், இப்போ தலைப்பு வந்து இப்போ என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அதைத்தான் சொல்கிறேன் சார். செய்தவர் இபிஎஸ் தான். அதை அறிமுகப்படுத்தி முத கொண்டு வந்து 2023 வளர்ச்சி அமைதி வளம் வளர்ச்சின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது செல்வி ஜெயலலிதா அம்மா. ஆகவே அதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ கொண்டு வந்து நிறுத்துனீங்க பாருங்களேன். ஸ்டாலின் வெர்சஸ் விஜய், இதுதான் பிரசன்ட் மார்க்கெட்டிங். எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. எதுல? பரந்தூர் விமானத்தை கொண்டு வருவதிலா, அது கொண்டு வராமல் தடுப்பதிலா? இப்ப நான் கேட்கிறேன், மெட்ரோ ரயில் நிப்பாட்டிருங்க, வேண்டாம். எதுக்கு? முதல் ஃபேஸ், இரண்டாவது ஃபேஸ், அது மட்டும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதான் நாங்க கேக்குறோம். மக்களை பாதிக்காத போது இப்ப பாருங்களேன், இப்ப இவங்க பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டவர்கள், ஆனால் அடுத்தவர்கள் பேசுகிற போது மக்களை பாதிச்சிருச்சா? இப்ப நீங்க பேசுற மக்களை பாதி ஒப்பீடு தானே சார் இது. நீங்க மெட்ரோ சொல்றீங்க, மெட்ரோவையும் பரந்தூர் ஒப்பிட முடியுமா அப்படின்றாங்க. சரி, மெட்ரோல யார் போவா? பரந்தூர் விமானத்துல யார் போவா? எவ்வளவு சதவீதம் அடித்தட்டு மக்கள்? சதவீதம் என்பது வேற. அப்ப இப்படி கேக்குறேன், நீங்க இதுல இருந்து எங்க திருவெற்றியூர் எர்ணாவூர்ல இருந்து நீங்க கிளாம்பாக்கம் வரைக்கும் போடுறீங்களே, எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு அடி ஆழம் போகுது? 1 கிலோமீட்டருக்கு 500 கோடி செலவழிக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு உள்ளுக்கு இருக்கக்கூடிய இத்தனை கிலோமீட்டர் உள்ள போய் அவங்க மண் அள்ளுகிற போது தமிழ்நாட்டில் சென்னையில் நீர் பஞ்சம் வருதா இல்லையா? நீரோட்டத்தை தடுக்குதா இல்லையா? மேல தானே சார் கட்டுறாங்க. அது மாதிரி அது அழிக்கல இல்ல சார். விமானம் மேல தானே பறக்க போகுது. லாஜிக்கே இல்ல சார், லாஜிக்கே இல்ல சார். விமான போக்குவரத்து சேவையை எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க? ஒரு சரிங்க சார், நீங்க எடுத்த உடனே ஒரு மாட்டை வந்து அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாடு எத்தனை அடி வாங்கினாலும் அப்படி நின்று மெதுவா தான் போகும். கொஞ்சம் ஓட விட்டு அது வேகமா போகலான்னா தான் சாட்டை வச்சுட்டு அடிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், 2006 to 2011 ஒரு கட்சியினுடைய தலைவர் சொன்னார். என்ன சொன்னார்? சென்னையில் ரொம்ப கூட்டமாகி போச்சு, எல்லா பேரும் இங்கே தான் வர்றாங்க, அதனால் மாமல்லபுரத்திலிருந்து மரக்காணத்து வரைக்கும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ 1000 ஏக்கருக்கு மேலே தான், அந்த மாதிரி 2000 ஏக்கருக்கு உள்ள ஒரு துணைக்கோள் நகரம், ஸ்டாட்லைட் சிட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லி கட்சிகள் தானே தமிழ்நாட்டில் சொல்லுச்சு. அப்ப அங்க மட்டும் கோரிக்கை வைக்கும் போது மட்டும் அந்த 2000 ஏக்கரும் விவசாய நிலையெல்லாம் வராதா? தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் 38-39 மாவட்டங்கள் இருக்கிற இடத்துல எத்தனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விவசாய நிலத்தை, ஏரிய, குளத்தை, கண்மாய எடுக்காம எடுத்தது சொல்லுங்க. அது தப்பு தானே. எத்தனை ஏரிகளை நாம் தொலைத்தோம்? அதை இவங்க செய்யணும்னு ஏன் சார் எதிர்பார்க்கறீங்க? அதைத்தான் சொல்ல வரேன். 39,000 ஏரிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது இருக்கா? இல்ல. ஆனா உங்க இதுபடியே வரேன். இப்ப அண்ணா உயிரியல் பூங்கா இருக்குல்ல, அது வண்டலூர்ல இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? சென்ட்ரல்ல இருந்துச்சு. அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மீனம்பாக்கம் முதல்ல வெள்ளக்காரங்க காலத்துல எங்க இருந்துச்சு? ரெட்டில்ஸ்ல இருந்துச்சு, செங்குன்றத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்? மீனம்பாக்கத்துல உள்நாட்டு விமானத்தை நாம வந்து பெருந்தலைவர் காமராஜர் பேர்லையும், வெளிநாட்டு விமானத்தை வந்து பேரறிஞர் பிறந்த அண்ணா பேர்லையும் வச்சு ஆரம்பிச்சோமா? பத்தல. இப்போ இன்னும் நிறையா சார். சான் பிரான்சிஸ்கோல இருந்து நம்மளுடைய மும்பைக்கு கடல் வழி தளத்திலேயே ஏறத்தாழ 19,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க, நாட்டிக்கல் மைல் என்று கடல்ல சொல்றாங்க. அப்படி இருக்கிற போது எலோன் மஸ்க் ஒரு சரக்கு கப்பலை அங்கிருந்து இயக்குகிறார். நான் ஸ்டாப்பிங்கா வருது. தென்னாப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு கண்டத்திற்குள் போகாமல் வருகிறது. சரக்கு விற்பதற்காக உலகம் பன்னாட்டு மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க சென்னையை எடுத்துட்டீங்கன்னா சென்னையை விட அதிகமாக இயங்குகிறது பெங்களூர். இல்ல சார், இங்க பரந்தூர்ல ஏன் சார் வரணும் விமான நிலையம்? நான் என்ன கேக்குறேன், பரந்தூர்ல ஏன் சார் வரணும் விமான நிலையம்? ஏன் சார் வரக்கூடாது சொல்லுங்க. அப்படின்னா மச்சேந்திரநாதன் குழு, முந்தைய அரசு, முந்தைய ஆட்சி ஏன் போட்டது? அந்த போட்டதை திமுக ஏன் வெளியிடல? என்ன காரணம்? அது மரியாதைக்குரிய தமிழ்மணி சார் சொன்ன காரணம் தான். என்ன நோக்கம்? அப்ப 2, அப்ப அதுல 91 கிராமங்கள் பாதிக்கப்படுதுன்றீங்க. எத்தனை 91 கிராமங்கள்ல ஒட்டு மொத்தத்துல அதுல விவசாய நிலம் அப்படின்னா இப்ப நாம கணக்கு பண்ண வேண்டியது என்ன நோக்கம் என்பதை காட்டிலும் நாங்கள் அதை வேண்டாம்.
நாங்கள் வெறுக்கிறோம். ஆனா யதார்த்தமா இவங்க சொல்றது என்ன தெரியுங்களா, 80% மக்கள் உழைக்கக்கூடியவங்க, சாதாரணமானவங்க, சாமானியவங்க, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்துக்காக ஒரு 5 கிலோமீட்டர் வரை தொழில் செய்கிறவங்க, அவங்கள தூக்கி அகற்றிட்டு 2% இருக்கக்கூடிய உயர்ந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்காக ஒரு விமான நிலையமா? எத்தனை மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி அதில் போய் பயணிப்பாங்க? அவங்க விளைநிலத்தை அழிக்கணுமான்ற கேள்வி தானே பிரதானப்படுத்தப்படுது. அதுதானே இந்த பிரச்சனையா இருக்குது. நல்ல கேள்வி சார். மக்கள் இதை நம்புவாங்க சார். பாவம் 2%. சரி, இதை நிறுத்திட்டீங்கல்ல, இதே இது பன்னாட்டு விமான நிலையமா மதுரையை அறிவிச்சிருக்காங்கல்ல, ஏன் மதுரையில் இதை கொண்டு போய் உங்களால் கொண்டு வர முடியுமா? மத்திய அரசிட்ட பேசி கொண்டு வர முடியுமா தமிழ்நாடு முதலமைச்சரால்? ஏன் திருச்சியில் பன்னாட்டு விமான நிலையம் அதை விரிவுபடுத்தி உங்களால் கொண்டு வர முடியுமா? பண்ண மாட்டாங்க. ராமநாதபுரம் வெறும் மிளகாயும் கருவேப்பிள்ளையும் அந்த அந்த சீம கருவேலை மரங்கள் அதை தான் இது பண்ணி வாழ்றாங்க அங்க. ஆக அங்க கொண்டு போய் உங்களால் கொண்டு வர முடியுமா? அந்த மாற்று திட்டமெல்லாம் இல்லை. நமக்கு அது வேண்டாம் வேண்டாம் சொல்றீங்கல்ல, ஏன் வேண்டாம்? எதற்காக வேண்டாம்? இவர்களால தமிழ்நாடு முதலமைச்சரால அது அங்கு கொண்டு வர மாட்டார், கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? இவர்கள் சொன்னால் கூட நாங்கள் நிலத்தை கையகப்படுத்தியும் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. தாவேக ஆட்சி, தமிழ்நாடு முதலமைச்சர் இணக்கமா பேசி அதை மதுரைக்கு மாத்துங்களே. ஏன் மாத்த மாட்டீங்க? தொழில் வளர்ச்சி அங்க கம்மி தானே சார். அதத்தான் சொல்றேன். சென்னையில தானே தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கு. சென்னையில தொழில் வளர்ச்சி போனா உங்களுக்கு ஆபத்து. ஆனா தொழில் வளர்ச்சி கம்மியா இருக்கிற மதுரையில உங்களால கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இன்னைக்கு சொல்ற முடியாது. ஏன் தெரியுமா? எல்லா பேருமே கடல் வணிகத்தை கப்பல் துறைமுகத்துல இருக்கக்கூடிய எங்க பாருங்க, 800 போர்ட்டா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் வச்சுதான் பண்ண. அதை தான் நான் சொன்னேன். சான் பிரான்சிஸ்கோல ஏன் இங்க வருது நான் ஸ்டாப்பிங்க ஒரு கப்பல்? சரக்கு கப்பலுக்காக மட்டும். ஏன் அப்படின்னா அவர்கள் உலகமே ஒரு சுருங்கி கொண்டு வருவதனால இதே மாதிரி ஒரு போக்குவரத்து இருக்கணும்னு இது என்ன விளைவுகளை சார் ஏற்படுத்தும்? எந்த விளைவு? பரந்தூர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் மக்கள் கொண்டாடுறாங்க. மெட்ரோ ரயிலெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. பாவம் ஜப்பானுக்காரன் அழுதுருவான். ஏன்னா அவன் தான் பணம் போடுறான். மத்திய அரசு மாநில அரசுன்றது முதல் திட்டத்துல எதுல நம்ம இங்க எர்ணாவூர்ல இருந்து இங்க வரைக்கும் விட்டாங்க இல்லையா, ஏர்போர்ட் வரைக்கும். மன்னிக்கணும் சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். பரந்தூர்ல விமான நிலையம் வருது சார். அதுல யார் பலனடைவா? வந்ததுக்கு பிறகுதானே கணக்கீடு செய்ய முடியும். தனியார் நிறுவனங்கள் தானே சார் பலனடைவாங்க. சார் நீங்க தனியார் நிறுவனமா அரசு நிறுவனமா வேற. நீங்க அதை வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல சார். எனக்கு சுகர் இருக்கு, இட்லி வேண்டான்றீங்க. வேற என்ன வேணும்? அத மாற்று திட்டத்தை இந்த அரசு வச்சிருக்குதா? திட்டமிடல் முடியுமா? ஏன் இருக்குது? அவங்க சொல்றாங்க எங்க ஆனா வேற ஒரு இடத்துல ஆல்டர்னேட்டிவ் எடுத்து போடுறாங்க. எப்போ சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்காரு. சட்டமன்ற ஒரே பாருங்க, சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு கேள்விதான் சார். இந்த திட்டத்தை அவர் எங்கன்னு கேக்குறாரு. எங்கன்னு சொல்லுங்க. வந்துரு சார். சார் 3 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு அறிவிச்சிருக்காரு. சொல்லுவாரு ஐயா, சொல்ல முடியும். சட்டமன்றத்துல சொல்லிருக்காரு. நண்பர் ஓடி பதில் சொன்னாரு. எந்த இடம் 3 இடம் கேட்டா அறிவிப்பாருன்றாரு. இதுதான் தாவேகாவினுடைய. இல்ல இது எந்த விதத்துல சரியான வாதம் கிடையாது. எந்த விதத்துல சரி. நான் என்ன கேக்குறேன், அக்ரோபாட்டிக் மரத்தை விட்டு மரம் தாவும் இதை போல இங்க ஒரு வார்த்தை அங்க ஒரு வார்த்தை. அதெல்லாம் சரியா தான் சொல்றாங்க. நீங்க சரியா பாருங்க. அத நீங்க உங்க பார்வையில சிக்கல். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு அது சொல்லுவாங்க சார். 3 இடத்துல இருங்க. 3 இடங்கள் பார்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அது சொல்லுவாங்க. எந்த சொல்லல? ஏன் சொல்லல? இருங்க நான் சொல்றேன், அது பதில் சொல்றேன். ஏன் சொல்லலன்னா அந்த 3 இடத்துல எது கண்டியூசிவா இருக்கும் அப்படிங்கறத ஃபைனல் பண்ணி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாரு கேட்டார்ல, இந்த ராமநாதபுரத்துல கொண்டு வராங்களா மதுரையில? ஏங்க விஷன் 20ன்னு சொன்னதே ஜெயலலிதான்னு சார் சொல்றாரு. அப்படின்னா ஜெயலலிதாவே மதுரைக்கு கொண்டு போல, ராமநாதம் கொண்டு போறல, அவங்களே இங்க தானே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஜெயலலிதா இல்ல புரியுதா? எங்க சார் வருவீங்க? அக்னி சார் நான் வந்துறேன் சார். என்ன அழகு பாருங்க. நான் இப்படி கேக்குறேன், ஜெயலலிதா காலத்துல விசிக மத்திய மாநில அமைச்சர்கள் இருந்துச்சா? என்னங்க சம்பந்தம்லாம் அத மட்டும் நீங்க பேசுறீங்க. சம்பந்தம்லாம் பேசுறீங்க. இந்த மக்கள் தொகை எவ்வளவு? தொழிலாளர் மாநாடு இங்க நடந்துச்சு, நந்தம்பாக்கத்துல சிடிசி சென்டர்ல நடந்துச்சு. அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவின் தலைவர். வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு தொழில்துறை மாநாடு நடத்தினாங்க. ஆனா திமுக அதுக்கு மாற்றி நடந்துச்சு. அதே மாதிரி தான் காலப்போக்கில்
எம்என்சி கம்பெனியுடைய இதுல அதிக வரவால் இது நடக்குது. பேசலாம். இப்ப என்னன்னா சார் ஒரே விஷயம். நீங்க விவசாயிகள் பாதுகாப்புன்னு சொன்னீங்கல்ல, விவசாயிகளுடைய இந்த இதை பூரா கழிச்சிட்டீங்களா? யாரும் போராட்டமே இல்லை தமிழ்நாட்டுல. ஏன்னா பரந்தூர்ல மட்டும்தான் விவசாயி பாதிக்கப்படுறாங்க, ரைட்டா? நீங்க நெல்லுக்கு 3500 எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, கரும்புக்கு 4500. புரியுதா உங்களுக்கு அவர் என்ன பேசுறாரு? இவர்கள் தாவேக்கா என்ன செஞ்சாலும் குற்றம் சாட்டுவது அவருடைய நோக்கம். ஏங்கப்பா இல்லாட்டினாலும் நீங்க நிறைகளா ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. எதை செய்தாலும் குற்றம் சாட்டுகிறோம், வந்துறேன் சார். எதை செய்தாலும் குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் முந்தைய ஆட்சி திராவிட கட்சியெல்லாம் மோசம் சொல்லி நீ தாவேக்கா குற்றம் சாட்டுதே முதல்ல அதை நிப்பாட்டுங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அப்ப நாங்க சொல்லுவோம். அக்னி சார் ரொம்ப சுருக்கமா சில வரிகள். இந்த யூடியூப்லயும் சில வரி சொல்ல முடியாது சார். யூடியூப்லயும் 58%, ட்விட்டர்ல 64% சார். அப்படின்னா முழு மெஜாரிட்டி இது வந்து வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது அப்படித்தான் சொல்றாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், திமுக செஞ்சதே தப்புங்கிறோம். என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது, அது ஆந்திரா ஒரு அமைச்சர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சர் வந்து அமெரிக்காவில் போய் பார்த்து விசாகப்பட்டினத்திலிருந்து அமெரிக்கா வரை அவர்கள் கட்டமைப்பை உறுதி செய்திருக்கிறார்கள், வான்வழியாகவும் கடல் தளத்தின் வழியாகவும். ஆகையினால அது அவர்களுக்கு பல $1 மில்லியன் அவர்களுக்கு வருமானமாக தருகிறது. நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இது வேண்டான்ட்டீங்கல்ல, இதுக்கு மாற்று என்னன்னு அரசு சொல்ல வேண்டும். ஒன்று எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கார் கொடுக்குறீங்க, எல்லா எம்எல்ஏக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்ல, அதுக்காகவாவது ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்க. நன்றி சார்.